சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்துவிட்டு தேடும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? எப்படி சாயி, நான் துளைத்த விஷயமெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று நீ என்னிடம் திரும்ப கேட்பாய். உண்மைதான். ஆனால் நான் சொன்னது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. சில சமயம் தோன்றுமல்லவா, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் நாம் தவறால் தொலைத்து விட்டோம், அந்த ஒரு நாள் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? அதே விஷயம்தான், நீ எதிர்பார்த்த விஷயம்தான் நடக்கப் போகிறது. ஒரு உறவை நீ தெரியாமல் இழந்து விட்டாய். அந்த உறவு உன்னை விட்டு போய்விட்டது. அந்த உறவு எப்பொழுது வரும் என்று நீயும் காத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அந்த உறவின் நிலைமையானது வருமா வராதா என்பதே உனக்கு தெரியாது. ஆனால் அது வருமா வராதா என்பதை நான் சொல்கிறேன். என்னுடைய தங்கமே, சில கோபத்தினால் 2 உறவுகளும் பிரிந்து விடுகிறது. அது திரும்பவும் வேண்டும் என்று தேடும் பொழுதுதான் அதிகமாக வருத்தம் வருகிறது. நீ அப்பொழுது எல்லாம் வேண்டாம் என்று பிரிந்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இருவருக்கும் இடையே பல விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் வந்து பேசுவேனா, நீ வந்து பேசுவாயா என்று இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். போட்டி போட்டுக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? சற்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 செய்ய வேண்டும். நீங்கள் தான் தேவையில்லாமல் ஏதேதோ யோசிக்கிறீர்கள். ஆனால் நான் என்னுடைய வேலையை சரியாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சரியாக யோசித்து கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் இத்தனை நாள் உங்களுக்கு தராமல் பிரித்து வைத்திருந்த உறவை உங்களிடம் சேர்த்து வைக்கப் போகிறேன். அதாவது உறவு என்பது மிகப்பெரிய விஷயம். ஒரு பொருள் என்றால் காசு சேர்த்து வாங்கிவிடலாம். அதுவே ஒரு பொருள் என்ற பொழுது அது அந்த ஒரு உறவும் மனம் வைத்தால் மட்டும்தான் உன்னிடம் பேச வர முடியும். அதனால் உறவுகளை எப்பொழுதும் தேவையில்லாமல் உங்களுடைய மனதில் இருக்கும் கோபத்தினால் இழந்து விடாதீர்கள். உறவுகள் என்பது முக்கியம். அதுவும் உண்மையான உறவு என்பது முக்கியம். கோபம் வந்தால் சற்று அமைதிப்படுத்துங்கள் உங்களுடைய மனதை. அடிக்கடி உங்களுக்கு அதிகமான கோபம் வருகிறது. கோபம் என்பது வாழ்க்கையில் தேவைக்கு உபயோகப்படுத்தலாம். தேவையில்லாத விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவது ஒரு தேவையில்லாதது. அதுவே காலப்போக்கில் இவள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? துளைத்த அனைத்து நாட்களும், அதாவது இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து ஒரு கட்டத்தில் வாழ்ந்தாய். ஆனால் அந்த அனைத்து விஷயமுமே உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த நாட்கள் எல்லாமே தனிமையிலேயே இருந்து விட்டாய். அந்த தனிமையையே மறக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நபரை உன்னோடு வந்து நான் சேர்க்க போகிறேன். நிச்சயமாக நீ இங்கு எப்படி தவிக்கிறாயோ அதே போலத்தான் அங்கு உன்னுடைய உறவும் தவித்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது நீ பேசுவாய் என்று போய் பேசு. உன்னுடைய உறவும் பேசும். விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமே தவிர, விட்டு கொடுக்கவில்லை என்றால் நிம்மதி என்பது கிடைக்காது. நிம்மதியை நீங்கள் எங்கும் போய் தேட வேண்டாம். உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நிம்மதி. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்கள் நிம்மதியை தேடுகிறேன், நிம்மதி கிடைக்கிறதா என்று. நிம்மதியை வெளியில் தேடி என்ன பிரயோஜனம்? நிம்மதி என்பது உங்களுக்குள் இருப்பது. நீங்கள் தானே கோபப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நரகம் போல மாற்றிக்கொண்டீர்கள். கோபம் எதற்கு படுகிறீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள். கோபத்தினால் எத்தனை விஷயத்தை நீ இழந்திருக்கிறாய். கோபத்தை விடு. போய் உன்னுடைய உறவிடம் போய் பேசு. அதுவும் அங்கு தவித்து கொண்டு தான் இருக்கிறது. அதிகமான கோபம் என்பது அது ஆபத்தில் தான் போய் முடியுமே தவிர நன்மையில் போய் முடியாது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் நன்றாக வைத்திருக்க வேண்டும். உனக்கு பிடித்த உறவோடு இருக்க வேண்டும். உனக்கு பிடித்தவர்களோடு, அது உறவு என்பது இருக்கலாம், ஒரு அண்ணன், நண்பன், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களோடு நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் இல்லை, ஒரு வேலை இல்லை என்பதை எல்லாம் பற்றி நினைக்காதே. அதாவது நான் தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உனக்கு தருவேன். உன்னுடைய வேலை என்னவோ, கோபப்படாமல் உன்னுடைய உறவுகளிடம் அன்பாக பேசுவது. அவர்கள் கோபமாக பேசினால் நீ
அவர்களிடம் ஒரு முறை எடுத்து சொல்லலாம், எதற்கு இவ்வளவு கோபம் என்று. அதுவே அவர்கள் திரும்ப திரும்ப படுகிறார்கள் என்றால் அவரிடம் பேசுவதை நிப்பாட்டி விடலாம். ஆனால் நீயே கோபமாக பேசும் பொழுது என்ன செய்ய முடியும்? கோபப்படாதே, அமைதியாக இரு. யார் மீது தவறு இருக்கிறது என்று பாருங்கள், பார்த்து பேச ஆரம்பியுங்கள். உட்கார்ந்து திரும்பவும் சேர்ந்த பிறகு அதையே விட்டு பிரிந்த பிரச்சனையே பற்றி யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. விட்டு பிரிந்தீர்கள், அந்த பிரச்சனைக்கு பிறகு சேரப்போகிறீர்கள். அதற்கு பிறகு புதிதான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்கக்கூடாது. இதற்கு முன்பு நீ அப்படி இருந்தாயே, இப்படி இருந்தாயே, நீயாகத்தானே வந்தாய், நானா வந்தேன் என்ற வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. அது ஒரு உறவுக்கு நல்லதாக இருக்காது. நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு உறவுக்கும் இன்னொரு உறவுக்கும் இடையே ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். சந்தோஷத்தோடு இருங்கள். எக்காரணம் கொண்டும் நான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவையும் ஏற்படுத்தி தரமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில சமயம் அதிகமாக மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று. அதையும் முதல்விடு. கோபம் தேவையில்லாத நீயே யோசித்து செய்து கொண்டு இருக்கும் ஏதேதோ பிரச்சனைகள், இதெல்லாம் பற்றி நீயாக யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களை மாற்றி உனக்கு சந்தோஷமான விஷயங்களை தர இந்த சாயப்பாவுக்கு தெரியும். அப்பா என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் உனக்கு அப்பா என்றால் அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய தங்கமே, இப்பொழுதும் உன்னிடம் வந்து நான் அமைதியாக பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் சொன்னால் நீ கேட்பாய் என்ற ஒரே ஒரு விஷயம்தான். எதிரில் இருப்பவன்தான் என்னை கூப்பிட வேண்டும் என்று பார்க்கக்கூடாது. நீயும் சற்று இறங்கி போனால்தான் அது வாழ்க்கை. உண்மையாக இருக்கும் நண்பன்களிடமோ, இல்லை ஒரு தம்பி தங்கை, இல்லை ஒரு வாழ்க்கை துணை இடமோ இறங்கி போவது தவறல்ல. ஒரு முறை 2 முறை, ஆனால் எப்பொழுதும் இறங்கி போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு முறை இறங்கி போவது தவறே அல்ல. அதுவே அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் இறங்கி நீ போனால் தவறே அல்ல. அவன் கெட்டவனாக இருக்கிறான் என்று தெரிந்தும் அவன் கூடவே இருப்பதுதான் தவறு. உன்னுடைய துணை எப்படி என்பது உனக்கு தெரியும். நீ கூட இருந்திருக்கிறாய், நன்றாக பேசி பழகியிருக்கிறாய். அதனால் உனக்கு உன்னுடைய துணை நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும். நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டும். பிறகு ஏதாவது ஒன்றென்றால், ஏன் நீங்கள் அன்றே எனக்கு இப்படி சொல்லவில்லை என்று கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ வாழப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீதான். உனக்கு வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அனைத்து விஷயங்களையும் உனக்கு தாராளமாக செய்து தந்து உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் நான் செய்து தருவேன். தேவையில்லாமல் கோபத்தை எப்பொழுதும் தலையில் தூக்கி வைத்து கொள்ளாமல் கோபத்தை தூக்கி எறி. உன்னை மீறி நிறைய வார்த்தைகளை விடுகிறாய் கோபத்தில். கோபம் என்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். கோபத்தில் எப்பொழுதும் அதிகமான வார்த்தைகளை விடாதே. அமைதியாக இரு. கோபம் வந்துவிட்டது என்றால் உடனடியாக கண்ணை மூடி சாய் சாய் என்று நீ சொல். நிச்சயமாக உன்னுடைய கோபத்தை குறைக்கிறேன். அதிகமான நல்ல விஷயங்களை நீ செய்கிறாய், அது எனக்கு தெரியும். ஆனால் அது கோபப்படும் பொழுது அதெல்லாம் மறைந்து விடுகிறது. உன்னிடமிருந்து நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்பவன் கூட நீ கோபப்படும் பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? இவன் ஒரு கோபக்காரன் என்று. பெற்றுக்கொண்டான், உதவி செய்வான் என்று சொல்ல மாட்டான். கோபப்பட்டால் உடனே கோபக்காரன் என்று சொல்வான். இது தேவையா? சொல் பார்க்கலாம். அழகான பிள்ளை நீ. கோபமாக படாதே. எப்பொழுதும் நிதானமாக இரு. வாழ்க்கையில் நிதானம் மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யும். நீ எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ வைப்பாய். உனக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கிறது. 4 பேருக்கு உதவி செய்யும் எண்ணம் உனக்கு இருக்கிறது. எல்லாம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து ஏங்கிய நாட்கள் எல்லாம் திரும்பவும் கிடைக்கும். இனிமேல் உன் வாழ்க்கை எப்பொழுதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். கோபத்தை விட்டால் எல்லாமே உனக்கு கிடைக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.